ராமர் பாலம் ஒரு அபூர்வ வரலாறு. பாலம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இலங்கையை அடைய ராமனுக்கும் அவரின் வானர சேனைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. ராவணன் சீதையை இலங்கையில் சிறைப்பிடித்திருந்தார். ஆனால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பெரிய கடல் இருந்தது. இதனால் ராமன் கடலை தாண்டுவதற்கான ஒரு வழியை நாடினார். ராமன் கடலை தாண்ட அனுமதிக்குமாறு 3 நாட்கள் வரை கடலை பிரார்த்தித்தார். ஆனால் கடல் எந்த பதிலும் அளிக்கவில்லை. கடல் அசையாமல் இருந்ததால் ராமன் கோபம் கொண்டு தனது வில்வெறியை எடுத்து கடலை அழிக்க முடிவெடுத்தார். ராமன் தனது அம்பை செலுத்தும் முன் கடல் தேவன் தோன்றி மன்னிப்பு கேட்டான். கடல் அழிந்துவிட்டால் அதில் வாழும் உயிர்கள் அழிந்துவிடும் என்பதால் அவர் பரிதாபம் தெரிவித்தார். கடல் தேவன் ராமனிடம் ஒரு உகந்த தீர்வை கூறினார். வானர சேனை தங்களது திறமையை பயன்படுத்தி கடலின் மீது ஒரு பாலம் கட்டலாம் என்று. கடல் தேவனின் அனுமதி கிடைத்தவுடன் வானர்கள் பாலம் கட்ட தொடங்கினர். நலன் என்ற வானர பிரபு பாலம் கட்டும் பொறுப்பை ஏற்றார். அவருக்கு விஸ்வகர்மாவின் வாரிசு எனும் சிறப்பு இருந்ததால் பாலம் கட்டும் திறமை அவரிடம் இருந்தது. வானர்கள் பெரிய பாறைகள், மரங்கள் மற்றும் பல பொருட்களை கொண்டு பாலம் அமைத்தனர். அவர்களின் விசுவாசத்திற்கு ராமனின் பெயரை எழுதப்பட்டு கற்கள் தண்ணீரில் மிதந்தன என கூறப்படுகிறது. ராமர் பாலம் சுமார் 30 மைல் நீளமும் 3 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இருந்ததாக இராமாயணத்தில் கூறப்படுகிறது. இதை 5 நாட்களில் கட்டி முடித்ததாக வரலாறு சொல்கிறது. பாலம் கட்டப்பட்ட இடம் இன்று ஆதம் பாலம் அல்லது ராமர் பாலம் என அழைக்கப்படும் இடம் இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் மன்னரர் தீவு இடையே உள்ளது. சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலம் இயற்கையாக இருந்ததா இல்லை மனிதனால் கட்டப்பட்டதா என்று ஆராய்ச்சிகள் இன்றளவும் நடந்து வருகின்றன. இந்த பாலத்தின் முக்கிய தத்துவம் இது ராமனின் மனோதிட்பத்தையும் கட்டுப்பாட்டையும் காட்டுகிறது. ராமனின் பெயரால் கற்கள் நீரில் மிதந்தன என்பது திருமாலின் மகிமையை உணர்த்துகிறது. வானர்களின் ஒன்றுபட்ட செயல்திறன் இந்த பாலம் மூலம் வெளிப்பட்டது. இது பக்தி, விஞ்ஞானம் மற்றும் சக்தியின் கலவையாக விளங்குகிறது. சேது பந்தனத்தின் ஒரு அதிசயம் பக்கம். இந்தியாவின் நாசா நிறுவனத்தினர் எடுத்த படங்களில் கடலில் ஒரு நீண்ட மணற்பரப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பழமையான பாலத்தின் சுவடுகளாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். சேது பந்தனம் என்பது சாதாரண கட்டுமானம் அல்ல. அது ராமனின் அர்ப்பணிப்பு, பக்தி, தன்னம்பிக்கை மற்றும் கூட்டணி ஆற்றலின் ஒரு சின்னமாக இன்றளவும் ராமேஸ்வரத்தில் விளங்குகிறது. ஜெய் ஸ்ரீராம்.